அந்த விஷயத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் we need to know our appliances watts. ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னு போனோம்னா எங்க என்ன பொருளை பயன்படுத்த போறோம், அது எத்தனை வாட்ஸுக்கு உரியது அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் தெரியணும். அதாவது எலக்ட்ரீஷியனுக்கு தெரியணும், பில்ட் பண்ணக்கூடிய பில்டரோ அல்லது வீட்டுடைய ஓனரோ அவங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியணும் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது தெரிய வேண்டிய அவசியம் என்ன, அவர் எலக்ட்ரிக்கல் பண்ணி கொடுத்துட்டு போனா லைட் எரிஞ்சா ஓகே தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதுல என்ன லாபம் நஷ்டங்கிறத நான் இதுல விளக்குறேன். அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு, ஒரு ஆவரேஜான ஒரு வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய லிஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். நம்ம அதிகமாக என்ன பயன்படுத்துவோம், எல்இடி பல்பு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இன்கான்டிசன்ட் பல்பு வந்து இப்போ இல்லை, அதனால எல்இடி பல்பு யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்இடி பல்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆவரேஜாக ஒரு 9 வாட்ஸ் கிடைக்குது, 10 வாட்ஸ் கிடைக்குது, 12 கிடைக்குது.